அப்போது இதை பார்க்கும்போது உனக்கு கோவம் வரல? என்னடா அந்த பேர் கேட்டேன், குழந்தை பேர் சொல்லிச்சு அந்த பாப்பா. நான் எங்கேயும் ஏம்மா எனக்கு வேறு வேலை இல்லையம்மா, நானே அந்த காலேஜில் படித்தேம்மா. இப்போ இல்லை 35-38 வருஷம் மாட்டேன். என்ன ஆச்சரியமாக பார்த்துட்டு போச்சு. ஏன்னா எனக்கு என்னென்னா என் காலேஜ் பொண்ணுன்றதுக்காக பேசல, யாரோ ஒரு காலேஜ் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நம்ம படிக்கணும்னா இப்போ செகண்ட் இயர் படிக்கிறேன்னுச்சு, அப்புறம் தானே காலேஜ் பேரே வருது. எங்கள் காலேஜுன்னு எனக்கு எப்படி முன்னாடியே தெரியுமா? இல்லை நானே வாங்கி எழுதி கொடுத்துருக்க மாட்டேனா, அவர் எழுத விட்டுருக்க மாட்டேனா? அது அசிங்கம் தானே நம்மளுக்கு. இன்னொருத்தர் எழுது அவங்க கல்லூரியிலே படிச்சிரு ஒருத்தர் சரி ஐடியா கொடுக்குறாருன்னு கூட நினச்சிருக்கலாம்ல. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, கல்லூரியில் படித்த மாணவர்களே இன்னும் அவங்களுக்குரிய விஷயத்த எழுதி கேட்டு பெற முடியலன்னும் போது நீ அப்போ அதுக்கப்புறம் மீதி பேரை நீ வந்து இமேஜின் பண்ணி கற்பனையில் பார்த்துவ. அப்போ படிக்காதனை எப்படி ஏமாற்றுவான் அந்த அரசியல்வாதி? ஏமாற்ற மாட்டானா? இதுவே ஒரு அரசியல்வாதியாக இருந்தான் அந்த எழுதி கொடுக்குறவர் என்ன கேட்டுருப்பேன், ஏம்மா என்ன 10 ரூபா தர, இந்த காலத்தெல்லாம் பயங்கர விலை ஏறி போச்சுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு 50 ரூபா பிடிங்கிருப்பான். இதுதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ன்றது, சுரண்டல். 1000 பக்கம் அது மாதிரி எழுதி கொடுப்பேன் நான் ஃப்ரீயா. அப்படியெல்லாம் எழுதி கொடுத்தா நாங்கள் கொடுத்தா வி குட் ஹவ் கான் டு சம்வேர் எல்ஸ். எங்கே போயிருப்போம் பணம் சம்பாதிக்கிறதுல? டு ஏர்னிங் த மணினா வி குட் ஹவ் கான் டு சம்வேர் எல்ஸ் லைக் ரிச்சஸ்ட் மேன். 42 வருஷமாக இதுதான் பண்ணிக்கிறேன்னா, அந்த வேலம்மாள் கல்லூரி உருவாகி 44 வருஷம் என்ன ஆகுதான். 42 வருஷம் முன்னாலே இங்கிலீஷ் ஏற்றோண்டா சோழத்தில். நான் ஏபிசிடி சொல்லி கூட்டி பார்த்து படிக்க கற்றுக் கொடுத்துவேன். அப்போ நான் ஒரு சின்ன குடிசை போட்டு கான்வென்ட் வச்சுருந்தேன். 38 பேரோட 1044 வருஷத்துக்கு முன்னால் தொடங்கினது தான் வேலம்மாள். இதே கான்வென்ட்டை அந்த ஊர் பேர் கூட வரல, அண்ணா நகர் பக்கத்தில் இருக்குது. இப்போ 44 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல் 38 குழந்தைங்களை வச்சு தொடங்கின ஒரு குடிசையில் கான்வென்ட். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குதுன்றாங்களே. இப்போ எத்தனை லட்சம் கோடி வச்சு நிற்பார்? கணக்கு பண்ணிப்பார். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அவங்க கூட கரெக்டாக கொடுத்துட்டாங்களா? வேலம்மாளில் ஃபஸ்ட்டு வருது ஒரு குழந்த. நான் ஒரு சில விஷயம் எழுதி பப்ளிக்கில் ரெடியூஸில் கேட்டுங்கிறேன். இதுக்கு ஸ்பெல்லிங் எழுதிட்டு 100 ரூபாய் எடுத்து போங்கன்னா 5 ஸ்பெல்லிங் எழுதி வச்சுருந்தேன். 2 தான் எழுதிச்சு வேலம்மாள் குழந்த, 3 எழுத முடியல. ஆனால் நாங்கள் கலந்துக்கணும்னு சொல்லாதீங்கண்ணா அப்படின்ட்டு ரகசியமாக பேசிட்டுவேன். டேய் நான் ஏன்டா சொல்ல போகிறேன், நீ வந்தால் ஸ்கூல் குழந்தைன்னு தேர்தலில் இருக்கோம், நான் ஏன்டா உன் ஸ்கூல் பேர்லாம் சொல்ல போகிறேன்? பரவாயில்ல போடா. என்ன வேலம்மாள் இன்றைக்கி ஏன் சொல்கிறேன், அது எந்த குழந்தைன்னே தெரியாது. எனக்கு தெரியும், முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடும். உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஏதோ போய்க்குதுன்னு நினைக்கிற, சம்மந்தத்தோடு போகுது. படிக்காதவங்களை பற்றி சொல்லி அவங்களுக்கு அறிவு வளர்க்கணும்னு நம்ம நினைக்கிற போது படிக்கிற பசங்களுக்கு எவ்வளோ கொடுப்போம்? போயிட்டு உங்களை விட்டுரு அப்படின்னு நான் சொல்ல வரல. நோய்வாய்ப்பட்டால் அதனால் சாவடிச்சிடலாமா? நீண்ட நாள் நோயில் பாதிக்கப்பட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நீ நல்லாக்கி காட்டினவே நீ பெரிய ஆள், நீ நிரூபிச்சிட்டேன்னு அர்த்தம். மீதி பேர்லாம் உன்னை கும்பிடு போட்டுன்னு வந்து நிற்பான். அது மாதிரி தான் நான் படிக்காதனே பெரிய ஆளாக காட்டுவேன். அப்போ படித்தவன்லாம் என்ன படிச்சுட்டு நம்மளை வந்து இன்னும் சரி பண்ணல அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே திரும்ப அப்படி. அதுக்கு முன்னால் என் கட்சி வந்து எல்லாத்தையும் அரசாங்க உடைமையாக, அதான் அரசு உடைமையாக ஆக்கிட்டுவேன். எல்லா பள்ளி கல்லூரி எல்லாத்தையும் மாற்றிட்டுருப்பேன். பணக்காரங்களுக்கும் அவரை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு பிடிச்சிருப்பாங்க, கல்லூரியெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. யாரும் கஷ்டப்பட்டு நான் விழுந்தார் அவர். அதெல்லாம் சும்மா அதை கஷ்டப்பட்டெல்லாம் வரவே முடியாது காலேஜிட்ட, எங்களுக்கு தெரியும். அது அப்புறம் நான் சொல்லுவாங்க, ஐ நோ வேர் த ஷூ இஸ் பிஞ்சிங் ஆர் பிஞ்சஸ், ஐ கேன் புட் த சொல்யூஷன் ஈஸிலி அண்ட் ப்ராப்பர்லி. அது தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. நாட்டோட மேக்கர்னா நான் எல்லாருடைய கன்சன்ட்டை கேட்பேன். பப்ளிக் ஒப்பீனியனை தாராளமாக ஆக்கலான்னுவான். நீ என்ன பண்ணுவேன்? 4 பணக்காரன், நீ ஏன்பா 7 கோடி பேர் இருக்கிறான்பா, அதில் மெஜாரிட்டின்னா சொல்லிட்டு போகிறான். வந்து ஒரு 4 லட்சம் பேர் கொடுக்கட்டும். இங்கே தான் 6 கோடியை சில்லற வரானே, அப்போ எது மெஜாரிட்டியை? அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். பப்ளிக் ஒப்பீனியன் கேட்பேன். இந்த மாதிரி கை நாட்டு பாலிட்டிஷியன் கிடையாது. நான் இஷ்டத்துக்கு நானே போய் எல்லாத்தையும் முடிவு எடுத்துகிட்டு இன்னும் தண்ணியில் மறிங்கி இருப்பார். மெட்ராஸ் காரி மூஞ்சில் போயிடறான் ஒருத்தனும். இப்போ கேட்டால் இதெல்லாம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததுக்கு ஏதோ பிளான் போட்டு பெருசாக ஏரிங்க வெட்டுறாங்க, குளங்க வெட்டிங்கிறாங்க. இருக்கிறது கீக்க முடியல. இப்போ போயிட்டார். அடுத்த மழை அடுத்த நாள் எவ்ரி செகண்ட் வி ஆர் க்ரோயிங் வேர்ல்டு. ஒருத்தராலையும் வந்து நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு சொல்ல முடியாது. கரெக்டாக சொல்லுவேன், இல்லைன்னு சொல்ல, டெய்லியும் சொல்ல முடியுமோன்னு. இவ்வளோ நாள் இருப்பேனே. அதனால் எல்லோரும் வந்து நல்லா இருக்குன்னு நினச்சா நாடு நல்லா போயிருக்கும். இப்போ அப்படி நினைக்கலையே. பாலிட்டிஷியன் தான் நினைக்கிறேன். கரெக்டாக அந்த 1000 2000 கொடுத்தா தான் சீமான் நான் சொன்னதை நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஐ ஃபர்கெட் டு சே அபவுட் த சீமான்.
நாம் தமிழர் கட்சி இயக்கத்தினுடைய தலைவர் பற்றி ஒன்று சொல்ல எடுத்தேன், அதுக்குள்ளே மறந்துட்டு வேறு ஏதோ போயிட்டான். 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு எங்களை வந்து கையேந்து வச்சிட்டிங்களேன்னு கேட்டார். சூப்பர். நல்ல ஒரு போராளிக்கு நல்ல சுதந்திரப்பற்று இருக்குனுக்கு அவர் இல்லை யார் சொல்லியிருந்தாலும் கண்ணீர் வரும். சரியான பாயிண்ட். மதிக்கிறேன், அது வேறு விஷயம். அவருக்கு 1000 கிரிட்டிசைஸ் அவர் மேலே இருக்குது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். பட் என்ன விஷயம், வயிற்றுலேருந்து பேசுகிறாரு. சும்மா மேலோட்டமாக பேசிட்டு உதட்டு அளவில் இந்த குறுகுடு ஷெட்டிங் குறுகுடு டீயர்ஸ் ஆர் லிப் சிம்பதின்னுவாங்க, நீலி கண்ணீர்னுவாங்க. ஒரு சிலர் சும்மா அப்படியே கண்ணீர் வடிப்பாங்க. உண்மையான பக்தி கிடையாது. அந்த மாதிரி இது அவருக்கு அப்படி கிடையாது. அடி வைத்து ஒரு 10 நிமிஷம் பேசிப்பார், வயிற்றை பிடிச்சிக்கான். இப்போ எத்தனை நாள் எத்தனை அவர் என்ன கத்தி பேசுகிறாங்க அதெல்லாம் யோசிக்கணும்ல. அப்புறம் இவன் இதை செய்தான் அது செய்தான் அது செய்யலை கொள்ள இஷ்டம் இங்கேருந்து பணம் வருதான். ஏன் நீ போக வேண்டியதானடா, நீ தலைமை எடுத்து நீ ஒரு கட்சி ஆரம்பித்து நீ ஃபாரின் இருந்து நீ வாங்கிக்கோ, டொனேஷன் எய்டு வாங்கிக்க. நீ ஏன் உன்னொருத்தரை குறை சொல்கிற? நான் என்ன சொல்கிறேன், நான் குறை சொல்லணுன்னா ஒரே நடிகை இங்கே வர முடியாது, இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சி. நடிக்கிறதுல பின்புலம் இல்லாத யாருன்னா ஒருத்தர் சாதாரண இடத்துலேருந்து வந்து போ. நான் எம்ஜிஆர் அவங்களாம் மறைஞ்சிட்டுருங்க. இப்போ இருக்கிறவங்கள எந்த பேக்ரவுண்டு ஃபேமிலி பேக்ரவுண்டு வந்து இப்போ கல்டிவேட்டர்னுவாங்கல்ல இல்லையா, தொழில் விவசாய தொழில், அந்த விவசாய பேக்ரவுண்ட்லேருந்து தான் வரும். சினிமா தொழில் பேக்ரவுண்ட்லேருந்து வரல. அப்போ நான் ஒண்டி தான் நிற்பேன் தமிழ்நாட்டில். ஆமாம், ஸ்பாட் ஸ்டடி பண்ண சொல்ல பண்ணுவாங்களே யாருன்னா ஃபஸ்ட்டு வேறு வேலையில் பார்த்தேன். எவனா லூஸ் மாதிரி வாங்குவேன், அவனுக்காக போய் நம்ம எல்லாம் பின்னால் போக முடியுமா? ஆனால் நான் எதனா ஒன்று கண்டுபிடிச்சி பெரிய விஷயமா ஏதோ பண்ணிட்டு சாதிச்சுட்டு பல கோடி எங்கிட்ட வந்தேன்னா அந்த கட்சியிலேருந்து இங்கே ஓடி வரோம் தினங்க. எல்லாம் வரலாம் கூட எங்கள் ஊருக்காரெல்லாம் வருவான்ல. ஜார்ஜ் கிட்ட போய் சொல்லி இப்போ வந்துட்டுக்குறாரு நிறைய. வருதா வரலையான்றது அப்புறம் வரும்ன்ற நம்பிக்கையில் தான் இன்னும் ஓடிக்கணும். நான் தான் சொன்னேன் 60 நாளில் நான் பண்ணி முடிச்சு கொடுத்துட்றேன். எத்தனை கோடி கொடுப்பீங்க சொல்லு? 78 வருஷம் பரப்ப முடியாத கல்வியை 60 நாளில் நான் முடிச்சிடுறேன். நீ என்ன இந்த 78 வருஷம் பண்ணி வச்சுக்கிறியோ அதுக்கு முன்னால் இங்கிலீஷ்காரன் பீரியடாக சேர்த்தேன்னா 400 வருஷம் ஆகும். 400 கூட வேணாப்பா, 75 76 கூட வச்சுக்குப்பா. நம்மளுது சுதந்திரம் 5 47 இந்த 24 கூட 47 77 வருஷமே வச்சுக்கோ, நிறைய கூட வேணாம். 77 வருஷமாக நீ என்ன கொடுத்துருந்தியோ அதை நான் 2 மாதத்தில் கொடுத்துருவேன். அப்போ நீ ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்துக்கும் 3 லட்சம் கோடி ஒதுக்குனில்ல, அது மொத்தத்தையும் நான் சொல்கிறதுக்கு இன்ட்ரடியூஸ் அதை வந்து இனிஷியேட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் சொல்கிற இதுக்கு பண்ணணும். அந்த துட்டை வேறு எதுக்கும் கல்விக்கெல்லாம் அனுப்பவே கூடாது. அனுப்பிச்சிட்டு உங்கள் பேங்க்கில் எடுத்து போட்டுக்கூடாது. என்ன சும்மா வேணால் முதியோர் கல்வின்ற இல்லம் தேடி கல்வின்ற என்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ண? நீ கொடுத்த படிப்பில் தானே எல்லாம் படிச்சுட்டு வந்துக்கிறான். அவன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு கூட போயிருக்கட்டும். 5வது வரைக்கும் 1வதுலேருந்து இங்கிலீஷ் மீடியம் போனான்னு விட்டுரு. 1வதுலேருந்து 5வது வரையிலும் சொல்கிறேன் பேச்சு கான்வெண்ட்டில் படிச்சிருப்பான். அப்புறம் வசதி இல்லைன்ட்டு தமிழ் மீடியத்துக்கு வந்துட்டுருப்பான். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னா கூட என்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஏபிசிடி நடத்துங்க 1 2 3க்கு எப்போ மாறி இருக்கணும் மேடம் அதனுடைய தலையெழுத்து. உனக்கு நீ தான் வந்து படித்தா நம்மளை இறக்கிடுவான் பதவியிலேருந்து தெரிஞ்சுக்கினியே. நீ எப்படி இறக்குவ, எப்படி கொடுப்ப அந்த கல்வியை? நாங்கள் கொடுப்போம். கிராஸ் பண்ணி அடுத்த வீடியோவில்